இந்த பதிவு எதுக்குன்னா, தீபாவளி வரப்போகுதுல்ல, மறுநாளே நோன்பு வரும். நிறைய பேருக்கு நோன்பு கும்பிடுற பழக்கம் இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. பழக்கம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் கும்பிட்ட உடனே கண்டிப்பாக இத்தனை வருஷம் கொடுக்காம இருந்தாலும் உங்களோட கூட பிறந்தவங்களுக்கு, அண்ணன் தம்பி எல்லாருக்குமே தான் சொல்கிறேன், உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருந்தா நீங்கள் இடையில விட்டுட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நோன்புன்றதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, கொடுக்குறவங்களுக்கு இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. பெற்றவங்க இருந்தால் கண்டிப்பாக பெற்றவங்க கொடுப்பாங்க, நிறுத்த மாட்டாங்க. அப்படி பெற்றவங்க இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த மஞ்சள் குங்குமம் அவங்களுக்கு நல்லது இல்லை, உங்களுக்கு தான் நல்லது. இது எவ்வளோ பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. என்னோட அனுபவத்திலே தான் சொல்கிறேன். ஒரு சின்ன மன கஷ்டம், அதனால் என் தம்பி எனக்கு நோன்பு கொடுக்கறத நிறுத்திட்டான். ஆனால் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இன்னைக்கும் பட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. கடவுள் புனிதத்தில் அவங்க எந்த குறையுமே இல்லை. இருந்தாலும் அவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்கலை, தள்ளி தள்ளி தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதுவும் ஒரு காரணம் தான் நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சினேன், எனக்கு புத்தி தெரியாத அப்போ தான் எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு கூட தெரியாது. இருந்தாலும் மற்றவங்க சொல்லதை வச்சு, எங்கள் அம்மா சொன்னதை வச்சு தான் எங்கள் நாத்தனாருக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ போன வருஷம் கொஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தது, அதனால 3 வருஷம் கொடுக்கக்கூடாது. இந்த வருஷம் கொடுக்கக்கூடாது, அடுத்த வருஷம் தான் கொடுக்கணும். ஆனால் எங்கள் நாத்தனாருக்கு நான் செஞ்சிட்டு இருக்கோம், நாங்கள் நல்லா இருக்கோம். உண்மையிலேயே சொல்கிற, கூட பிறந்தவங்க புண்ணியம்னு சொல்லணும், கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம். தயவு செய்து நானும் கேட்குறேன், தயவு செய்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்களோட கூட பிறந்தவங்களுக்கு, அக்காவோ தங்கச்சியோ, அவங்களுக்கு நீங்கள் ஆஹா ஓஹோன்னு கூட கொடுக்காதீங்க, புடவை கூட கொடுக்காதீங்கப்பா. கொடுத்தா பலகாரம், புடவை, மஞ்சள், குங்குமம், அவங்க 2 பேருக்கு துணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், கணவன் மனைவிக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு மஞ்சள் குங்குமமாவது எடுத்துன்னு போயிட்டு ஒரு 1/4 கிலோ, உங்களால் முடிஞ்சு 1/4 கிலோ ஸ்வீட்டான எடுத்துன்னு போயிட்டு நோன்பு முடிஞ்சு கொடுத்துட்டு வாங்க, ஒரு வாரத்துக்குள்ளேயே. ஏன்னா ஒரு சிலர் எதிர்பார்க்குறவங்க இருக்காங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக இதை சொன்னால் அழுதுருவேன், வேணான்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்டுக்கும் நோன்பு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க எல்லாருமே. அப்போ என் அம்மா இருக்கிறவரெலாம் எனக்கு நிறைய எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நோன்பு. அந்த அண்டா இருக்கும்ல, அதில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ அம்மா இல்லை, அதனால் ஏதோ ஒரு சின்ன கஷ்டம்தான். இப்போ எனக்கு கிடையாது, கிட்டக்கிட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு நோன்பு கொடுத்து. நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைமையில தான் கடவுள் எனக்கு வச்சிருக்காரு. இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருந்தால் நோன்புன்றதை விட்டுறாதீங்க. நான் பேசிகிட்டே இருக்கேன், என் தம்பி லைனில் வந்துட்டுருக்கான். தயவு செய்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுங்க. எல்லார் வீட்லேயும் நோன்பு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போது ஒரு ஏக்கம்ன்றது இருக்கும். இதை நான் அழுவக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ணன் தம்பி யார் இருந்தாலும் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு, பெற்றவங்கனாலும் பரவாயில்ல, தயவு செய்து உங்களுக்கு பழக்கம் இருந்தால் நோன்பு மட்டும் விட்டுறாதீங்க. கூட பிறந்தவங்களை எடுத்துன்னு போயிட்டு கொடுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க.